சீதாராமன் சீரியல் ஜூலை 24 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. மகா அர்ச்சனா 2 பேருமே அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி நடந்துச்சு, யார் சாட்சி சொன்னாங்க, கோர்ட்டில் எப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு மகா அடுக்கடுக்காக கேள்வி கேட்க, மேடம் ஒரு நிமிஷம் மேடம்ங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். லாயரை வர சொல்லியிருக்கோம், விடமாட்டோம், போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலே வழக்கு போடணும் அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க, ஹெவியஸ் காப்பஸ் போடணும், நான் விட மாட்டேன் அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க. மேடம் அமைதியாக இருங்க மேடம்ங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். ஜட்ஜ்மெண்ட் இதுதான் சொன்னால் நான் விட மாட்டேன் அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க. மேடம் பொறுமையாக இருங்க மேடம்ங்கிறாங்க இன்ஸ்பெக்டர் திரும்பவும். இதுவே நான் பொறுமையாக இருக்கிறது தான், இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க. என்ன தைரியம் இருந்தால் எங்கள் குடும்பத்து மேலேயே கை வச்சிருப்பாங்க, போலீஸ்னா என்ன வேணாலும் செய்வாங்களா, ஆனால் நாங்கள் வேடிக்கை பார்க்கணுமா அப்படின்னு அர்ச்சனா கேட்டுட்டு இருக்க. மேடம் ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்ல வீடியோ காட்டுறாங்க அந்த இன்ஸ்பெக்டர். மேடம் இது உங்க ஆஃபீஸ் தானே, ஆஃபீஸில் தான் வீடியோ ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பொசிஷன் பார்த்தா ஏதோ ஏசிக்கு மேலேயோ இல்லை கீழேயோ ஸ்பை கேமராவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஆச்சரியம் என்னன்னா ஸ்பை கேமரா மட்டும் இல்லை, பக்காவா வாய்ஸ் ரெக்கார்டும் பண்ணியிருக்காங்க, வீடியோவோட வாய்ஸ் ரெக்கார்டும் பண்ணியிருக்காங்க. இதுதான் சரியான எவிடன்ஸ். நீங்கள் எந்த கோர்ட்டுக்கு போயும் ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்க ஆபீஸ்ல தான் யாரோ இருக்காங்க, அது யாருன்னு கண்டுபிடிங்க, முதல்ல உங்க ஆளுங்களை கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க, மற்றவங்கள குறை சொல்லாதீங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்க. ஏன் ஆஃபீஸில் எப்படிங்க கேமரா வைக்க முடியும், யார் வச்சிருப்பா அப்படின்னு மகா கேட்டுருக்க. மேடம் முதல்ல ஆஃபீஸ் போகலாம் வாங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல எல்லாரும் ஆஃபீஸ் போகிறாங்க. அர்ச்சனா மகா 2 பேரும் ஆஃபீஸ் ரூம்குள்ளே நின்றுட்டுருக்க. இன்ஸ்பெக்டர் மொபைல் வச்சு அப்படியே ஸ்பை கேமரா எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்காரு. ஏசி கிட்ட கொண்டு போகும்போது கரெக்டாக அந்த சவுண்ட் வர ஆரம்பிச்சிருது. உடனே இன்ஸ்பெக்டர் மேடம் இங்கே தான் கேமரா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இதை பார்த்த மகாக்கும் அர்ச்சனாக்கும் பயங்கர ஷாக் ஆயிடுது. அப்போ மகாக்கு துரை பண்ண எல்லா விஷயங்களும் ஞாபகத்துக்கு வருது. ரொம்ப கோவமா கத்தி எடுத்துட்டு போய் துரை தூங்கிட்டு இருக்காங்க. ஏய் எந்திரி மேல, எவ்வளவு தைரியம் இருந்தா ஆபீஸ்லயே கேமரா வைப்ப உன்ன அப்படின்னு சொல்லிட்டு கத்தி அப்படியே ஓங்குறாங்க. அப்ப கரெக்டா அர்ச்சனை வந்துடுறாங்க. கோவத்துல எங்காவது குத்திராத அப்படின்னு சொல்ல, இவனை குத்தி கிழிச்சாதான் என் ஆத்திரம் தீரும், ஏய் எழுந்துருன்னு சொல்றல, உன்னதான் ஏன் எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத வைக்க, யாரு என்னாச்சு, எனக்கு தூக்கம் வருது போ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் துரை படுத்துறாங்க. உன்ன அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை தூக்கி காட்ட அர்ச்சனை உடனே தூரமா நின்னுட்டு, மகா எதுக்கு கொலையெல்லாம் பண்ணிட்டு பேசாம அவரை வீட்டை விட்டு அனுப்பிச்சிடு அப்படிங்கிறாங்க. கோவத்துல இவனை நான் என்ன பண்ணுவேனே தெரியல, எப்படிக்கா மனசு வந்துச்சு, இவனுக்கு எப்படி மனசு வந்துச்சு, சேதுவையும் சுபாஷையும் ஜெயிலுக்கு அனுப்ப எப்படி அவனுக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மகா நான் தான் சொன்னேன் அவன் சரியில்லைன்னு, ஆனா நீ தான் கேட்காம இங்க வச்சிருந்த, நம்ம குடும்பத்துக்கே இவன் துரோகம் பண்ணிட்டா, வீட்டை விட்டு இவனை அனுப்பிச்சிடு அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க. காலால உதன்னு உதைக்கிறாங்க துரைய. மகாலட்சுமி துரை ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாரு போல இருக்கு. என்ன இப்போ நான் தான் வீடியோ எடுத்தேன், என்ன இப்போ பொய்யா பிடிச்சி கொடுக்கலையே, தப்பு பண்ணாங்க தண்டனை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு துரை சொல்லிட்டு இருக்க. ஏய் யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா அப்படின்னு மகா கேட்க. தெரியுது நல்லா தெரியுது, மகாலட்சுமி கிட்ட தான் பேசிட்டு இருக்க, இங்க பார் ராம் நல்லா இருக்கணும்னு தான் பண்ண அப்படின்னு துரை சொல்லிட்டு இருக்க. ஏய் நீ முதல்ல வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டு இருக்கல அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க. ஏன் அதை மகாவை சொல்லுங்க, மகா நீ சொல்லு நான் போறேன், நான் போவா அப்படின்னு துரை கேட்டுட்டு இருக்க. அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க மகாலட்சுமி. மகா இந்த ஆளை போக சொல்லு, இந்த வீட்டுல இனிமேல் இடம் இல்லைன்னு சொல்லி இந்த ஆளை போக சொல்லு. ஏன் மகா யோசிக்கிற, போக சொல்லு. நடக்காது அப்படின்னு துரை சொல்லிட்டு இருக்க. ஏமகா யோசிக்கிற, போக சொல்லு அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க. ஏய் இங்க பாரு, நீ தெருவுல நிப்பேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் பாவம் பார்த்து உன்னை இங்க தங்க வச்சிருக்க அப்படின்னு மகா சொல்ல. என்ன மகா நீ, அவன் எப்படி போனா நம்மளுக்கு என்ன, முதல்ல இங்க இருந்து போக சொல்லு அப்படின்னு அர்ச்சனா சொல்ல. நான் ராம்காக தான் இங்க இருக்கேன், என்னை வீட்டை விட்டு அனுப்புனா நான் உன்னோட ரகசியத்தை சொல்லிடுவேன், சொல்லவா அப்படின்னு துரை கேட்க. என்ன ரகசியம்னு அர்ச்சனா கேட்க. அது அப்படின்னு யோசிச்சுட்டு மகா உடனே துரையோட சட்டையை பிடிச்சி இழுத்து, உன்னை கொன்றுவேண்டா, சத்தியமா சொல்ற சாகடிச்சிருவேன் அப்படின்னு மகா சொல்ல. அதை செய்யி, நான் செத்து போறேன், உன் வீட்டுல இருக்கிறத விட நான் செத்து போறதே மேல், வா சாகடி அப்படின்னு துரை சொல்லிட்டு இருக்க. மகா என்ன ரகசியம், என்ன சொல்லி மிரட்டுறா அப்படின்னு அர்ச்சனா கேட்க. நீங்க சும்மா இருங்கக்கா, இந்த ஆளு போதையில ஏதோ உளறிட்டு இருக்கான், இதுல நீங்க வேற என்ன படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் உன் சாவு என் கையில தான், உன்னை குத்தி அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. மகா வெளியே போய் நின்று, ஏய் இன்னைக்கு தப்பிச்சிட்ட, என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவ, அன்னைக்கு இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஏதோ ரகசியம் இருக்கு, என்னவா இருக்கும் அப்படின்னு அர்ச்சனா யோசிக்கிறாங்க. நான் தூங்கணும், நீ போ, என்ன லுக்கு போ அப்படின்னு துரை சொல்ல அர்ச்சனாவும் அங்கிருந்து போயிடுறாங்க. மகா தனியா உட்காந்து யோசிச்சு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சீதா சொன்னதெல்லாம் ஃபிளாஷ்பேக்கா ஓடிட்டு இருக்கு. ஜெயிலுக்கு வந்து டாய்லெட் கழுவுவீங்க, அப்புறம் ஏதாவது ரொம்ப வம்பு பண்ணிங்கன்னா அடுத்த ஆப்ரேஷன் உங்களுக்கு தான் அப்படின்னலாம் சீதா சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் அப்படியே யோசிச்சுட்டு, சீதா உன்னை விட மாட்டேன்டி, உன்னை பழிக்கு பழி வாங்காம
அசிங்கப்படுத்தாம விட மாட்டேன்டி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க கரெக்டா செல்வி வந்துறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட, என்ன என்னை நிம்மதியா தூங்க விட மாட்டீங்களா? சீதா சொன்னாலா அவளுக்கு காஃபி வேணுமா, டீ வேணுமா, பால் வேணுமான்னு சொல்லி என்னை நிம்மதியா தூங்க விடக்கூடாதுன்னு சொன்னாலா அப்படின்னு மகா கேட்டுட்டு இருக்க. அஞ்சலி, பிரியா, சத்யா எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்கம்மா, பார்க்கவே பாவமா இருக்குமா அப்படின்னு செல்வி சொல்ல, உங்ககிட்ட வந்து அழுதாங்களான்னு மகா கேட்க, அங்க போய் பார்த்தமா, அப்போ என்னன்னு கேட்டேன், ஆனா ஒண்ணுமே சொல்லாம அழுதுட்டு இருக்காங்கம்மா அப்படின்னு செல்வி சொல்ல, அவங்க சாப்பிட்டாங்களா அப்படின்னு மகா கேட்க, இல்லம்மா சாப்பிட கூப்பிட்டேன், ஆனா பசி இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல, பசி இல்லைன்னு சொன்னதோ நல்லதா போச்சு, நீ அப்படியே கிளம்பிட்ட, இப்ப இங்க வந்து நிக்கிறல, அப்பவே வந்து என்கிட்ட சொன்னோம்ல, ஏன் சொல்லல அப்படின்னு மகா கேட்க, தப்புதாம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, நீங்களும் சாப்பிட வரல, அதுதான் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு செல்வி சொல்ல, நீங்களாம் அந்த தையல்காரி குரூப்ல அவ சொன்னாதான் நீங்க கேட்பீங்க, அவதானே உங்களுக்கு பாஸ், நான் சம்பளம் மட்டும்தான் தரேன், கொஞ்சம் தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து ஹாலில் உட்காந்து போய் அவங்கள கூட்டிட்டு வான்னு செல்வி கிட்ட சொல்றாங்க. செல்வியும் போய் அவங்க 3 பேத்தையும் கூட்டிட்டு வந்துடுற. 3 பேரும் வந்து என் பக்கத்தில் உட்காருங்க அப்படின்னு மகா சொல்ல, சித்தி அப்பாவும் சித்தப்பாவும் எப்படி ஜெயிலில் இருப்பாங்க, பாவம் சித்தி அவங்க எப்படி ஜெயிலில் இருப்பாங்க, அங்கே கிரிமினல்ஸ் தானே இருப்பாங்க, அவங்களுக்குள்ள எப்படி அப்பாவும் சித்தப்பாவும் இருப்பாங்க சித்தி, அவங்க 2 பேரையும் நினைச்சாலே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பயங்கரமாக அழுகுறாங்க. எதுக்கு அலறீங்க, அழாதீங்கன்னு சொல்லியிருக்கல, அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செல்வியை நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, போய் சாப்பாடு எடுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க செல்வியை. சித்தி அப்பாவும் சித்தப்பாவும் டெய்லியும் நான்வெஜ் சாப்பிடுவாங்கல்ல, ஜெயிலில் நான்வெஜ் எல்லாம் கொடுப்பாங்களா, சினிமாவில் வர மாதிரி பிளேட் எடுத்துகிட்டு போய் வரிசையில் நின்று வாங்கி சாப்பிடணுமா, எனக்கு அழுகழுகியா வருது சித்தி, அப்பாவும் பெரியப்பாவும் பாவம் சித்தி அப்படின்னு பிரியா சொல்ல, இப்பதான் நீங்க தைரியமா இருக்கணும், இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எல்லாம் ஹேண்டில் பண்ண கத்துக்கணும், டோன்ட் வரி, புரியுதா அப்படின்னு மகா கேட்க, சித்தி என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல சித்தி, நீங்க சொல்லிதானே சித்தி அப்பாவும் சித்தப்பாவும் ட்ரக்ஸ் வச்சாங்க சூர்யா வீட்டுல, அது எப்படி தப்பாகும், அவங்க ரொம்ப பாவம் சித்தி அப்படின்னு பிரியா சொல்லிட்டு இருக்க. சத்யா பாட்டுக்கு தனியா அப்படியே ஒரு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. சத்யா இங்க பாரு, அழக்கூடாது, சுபா சொல்லியிருக்காருல மறந்துட்டீங்களா, உங்களை 3 பேத்தையும் பொம்பளை பிள்ளைங்க மாதிரியா வளர்த்தாங்க, ஆம்பளை பிள்ளைங்க மாதிரி தான் வளர்த்தாங்க, அழக்கூடாது, தைரியமா இருக்கணும், சரி 3 பேரும் நான் சொல்றது கேளுங்க அப்படின்னு சொல்லுங்க சித்திங்கிறாங்க அஞ்சலி. கண்ணை தொடச்சிக்கோங்க, லாயர்கிட்ட பேசியாச்சு, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, ஒரு கிரிமினல் லாயர் வச்சு நான் இந்த கேஸை வாதாட போறேன், கண்டிப்பா அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்துடுவேன், என் மேல நம்பிக்கை இல்லையா, நம்பிக்கை இருக்குல்ல அப்படின்னு மகா கேட்க, அப்பாவே உங்களை தான் சித்தி நம்புவாங்க, நாங்க உங்களை நம்ப மாட்டோமா சித்தி, நீங்க சொன்னா செய்வீங்க சித்தி, அப்பாவையும் சித்தப்பாவையும் சீக்கிரம் கூட்டிட்டு வந்துருங்க சித்தி, அவங்க ஜெயில இருக்க வேண்டாம் பாவம், அங்க சீதா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா, எங்களை பார்த்தா கிண்டலா சிரிக்கிறா அப்படின்னு 3 பேரும் மாறி மாறி சொல்லிட்டு இருக்க. முதல்ல இவங்க 2 பேத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த தையல்காரிக்கு மகாலட்சுமினா யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு மகா சொல்ல, சித்தி ராமண்ணனும் சீதா கூட சேர்ந்துட்டாரு சித்தி, அண்ணன் சுத்தமா மாறிட்டாரு, முன்ன மாதிரியெல்லாம் இல்ல, அப்பாவும் சித்தப்பாவும் ஜெயிலுக்கு போயிட்டாரு, ஆனா அந்த கவலை கொஞ்சம் கூட இல்லாம அந்த சீதா கூட சேர்ந்து ஜாலியா இருக்காரு, பார்த்தாலே எரிச்சலா இருக்கு, இப்பெல்லாம் ராமண்ணா எங்க கூட பேசுறதே இல்ல சித்தி, எங்களை பார்த்தாலே தெரியாத மாதிரி போயிடுறாரு, எங்க கூட எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டா போல சித்தி, போற போக்க பார்த்தா தையல்காரி கையில தான் எல்லா பொறுப்பும் போயிரும் போல இருக்கு, இனிமேல் அவ சொல்றதா எல்லாரும் கேட்கணுமா, நீங்க கூட தையல்காரி சொல்றதா கேட்கணுமா சித்தி, நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படிதான் மாறப்போகுது போல இருக்கு அப்படின்னு 3 பேரும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்க. மகா அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. நைட்டு சீதா தூங்கிட்டாங்கன்னு நினைச்சு ராம் அப்படியே எந்திரிச்சு உட்காராங்க. அப்போ சீதா டக்குன்னு முழிச்சு, ஏன் பாஸ் இன்னும் தூங்கலையா அப்படின்னு கேட்க, ஏய் நீ இன்னும் தூங்கலையா, இவ்வளவு நேரம் முழிச்சுட்டு தான் இருந்தியா அப்படின்னு கேட்க, தூக்கம் வரல பாஸ் அப்படின்னு சொல்ல, ஏன் அப்படின்னு ராம் கேட்க, எப்படி பாஸ் தூக்கம் வரும், எவ்வளவு வலி எவ்வளவு வேதனை அப்படின்னு சொல்ல, சீதா நீ ஜெயில சரியா தூங்கியிருக்க மாட்ட, சரியா சாப்பிட்டுருக்க மாட்ட, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு ராம் சொல்லிட்டு இருக்கும்போதே, பாஸ் நான் எங்க பாஸ் ஜெயிலுக்கு போனேன், நான் இங்க தானே பாஸ் உங்க கூடவே தான் இருந்தேன் அப்படின்னு சீதா சொல்ல, இங்கதான் இருந்தேன்னு ஒரு குழந்தை கிட்ட போய் சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு ராம் சொல்ல, பொய் இல்ல பாஸ் இது நிஜம் அப்படிங்கிறாங்க சீதா. என்ன சொல்ற சீதா அப்படின்னு ராம் கேட்க, பாஸ் நான் இங்க இல்லாதப்போ தினமும் தூக்கத்துல எந்திரிச்சு நான் இங்க இருக்கேன்னு பாப்பீங்களா, சொல்லுங்க பாஸ் பாப்பீங்களா இல்லையா அப்படின்னு சீதா கேட்க, பாக்குற இடத்துல எல்லாம் நீ தான் தெரிஞ்ச, ஞாபகமாவே இருந்துச்சு, நடந்ததெல்லாம் கனவா இருந்துடக்கூடாதா, நான் பாக்குறப்போ நீங்க படுத்திருக்க கூடாதா, நான் எழுந்து எழுந்து பாப்பேன், ஆமா நான் இங்க நினைச்சது உனக்கு அங்க எப்படி தெரிஞ்சது அப்படின்னு ராம் கேட்க, தெரியும் பாஸ் அப்படின்னு சொல்ல, அது எப்படி அப்படின்னு ராம் கேட்க, அதுதான் பாஸ் காதல். காதலா, நம்ம காதலிக்கிறோமா அப்படின்னு ராம் கேட்க, சீதா அப்படியே சிரிக்கிறாங்க. சீதா நானும் நீயும் காதலிக்கிறோமா அப்படின்னு ராம் கேட்க, தெரியல பாஸ் அப்படிங்கிறாங்க சீதா. சொல்லு சீதா காதலிக்கிறோமா அப்படின்னு கேட்க, பாஸ் காதலிக்கிறதுல 2 வகை இருக்கு பாஸ், ஒன்னு தெரிஞ்சு காதலிக்கிறது, இன்னொன்னு தெரியாம காதலிக்கிறது, இந்த தெரியாம காதலிக்கிறது ரொம்ப மோசமான காதல் பாஸ் அப்படின்னு சொல்ல, புரியலையேங்கிறாங்க ராம். புரியாது பாஸ், புரிஞ்சுக்கவும் முடியாது, கையில இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இருக்காது, கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கும் ஆனா தெரியாது,
இருக்கா இல்லையான்னு நமக்கே தெரியாது அப்படின்னு சீதா சொல்ல, புரிஞ்ச மாதிரி இருக்கும் ஆனா புரியாது அப்படின்னு ராம் சொல்ல, அதே தான் பாஸ் அப்படின்னு சீதா சொல்ல, நான் சொல்றது நீ பேசுறது புரிஞ்ச மாதிரி இருக்கும் ஆனா புரியாது, ஆனா நீ பேசுறது கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் அப்படின்னு ராம் சொல்லிட்டு இருக்க சீதா அப்படியே சிரிக்கிறாங்க. ஆமா, ஜெயில நீ என்ன நினைச்சு பாட்டு பாடினியா அப்படின்னு ராம் கேட்க, பாஸ் உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு சீதா கேட்க, நான் உன்னை பார்க்க ஜெயிலுக்கு வந்தப்போ அங்க செல்லமான ஒரு அம்மாவை பார்த்தேன், அவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு ராம் சொல்ல, ஓ சொன்னாங்களா, உங்க ஞாபகம் வரும்போதெல்லாம் என்னையே அறியாம நான் அந்த பாட்டை பாடிடுவேன் அப்படின்னு சீதா சொல்ல, சீதா நான் ஒன்று சொன்னா நீ சிரிக்க கூடாது, உன்னை நினைச்சு நானும் ஒரு பாட்டு பாடினேன், ஆனா பாடும்போது எனக்கு அழுக வந்துருச்சு, சரியா பாட முடியல சீதா அப்படின்னு ராம் சொல்ல, பாஸ் நீங்க பாடினீங்களா, பாடும்போது நீங்க அழுதீங்களா, எங்க பாடுங்க அழுக வரதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சீதா கேட்க, ராமும் பாட ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் சீதாவும் பாடுறாங்க. 2 பேரும் மாறி மாறி பாடிட்டு இருக்கிறது எல்லாமே மகாவுக்கும் அந்த 3 பொண்ணுங்களுக்கும் தெரிஞ்சிருது. கடைசியில் ராம் ரொம்ப எமோஷனல் ஆகி அவங்க அம்மாவை நினைச்சு அழ ஆரம்பிச்சிடறாங்க. பாஸ் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சீதா வந்து பக்கத்தில் உட்காந்து கேட்க, எதுக்கு பாஸ் அலறீங்க, நான் ஏதாவது தேவையில்லாத விஷயத்த பேசிட்டேனா அப்படின்னு கேட்க, ராம் அப்படியே ரொம்ப தேம்பி அழ ஆரம்பிச்சிடறாரு. ஒருவேளை அத்தையோட ஞாபகம் வந்துருச்சோ அப்படின்னு சீதா யோசிக்க, ப்ளீஸ் என்கிட்ட எதுவும் கேட்காத அப்படிங்கிறாங்க ராம். இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.